சரி. ஆஹ் இந்திய கூட்டணியில தினகரன் போய் சேர்ந்திருக்கிறார்ல, ஆமா. இத பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? ஏற்கனவே அந்த கூட்டணியில இருந்தாரு. இப்ப அதனால புதுசா போய் சேர்ந்திருக்கிறதுனால ஒண்ணும் கிடையாது. இருந்தாரு. ஆமா. ஆனா என்னமா சொன்னாரு? அது எதிர்பார்க்காத கூட்டணி யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆமா. எதிர்பார்த்த கூட்டணி தான் எல்லாரும். எதிர்பார்த்த அவர் கூட்டணி அப்படிதான் தான். சேரும் யார் தெரியல. ஆனா இன்னொன்னு சொன்னாரு, இபிஎஸ் கூட போய் கூட்டணி வைக்கிறதுக்கு தூக்கு தூக்கு மாட்டி போட்டு சாவலான்னாரு. சொன்னாரா சொன்னது இல்லையா? யாரு? தூக்க மாட்டேங்க சொல்லுங்க. இப்ப இபிஎஸ் கூட கூட்டணி வைக்கலையா அவர்தான் பாஜக கூட தானே பேசி இருந்திருக்காரு. யார் கூட இருக்காரு? லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. பாஜக யாரு கூட கூட்டணி இருக்கு? தமிழ்நாட்டுக்கு யாரு தலைமைன்னு சொன்னாங்க? யார் தலைமை? எடப்பாடிதான். எடப்பாடி தலைமை தான் சொன்னாங்க. தலைமை எடப்பாடி தலைமை ஏத்துக்க மாட்டேன்னு தானே சொன்னாரு. துரோகி எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவோம் சபதம் எடுத்தார்ல. பாஜக அதிமுக கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொன்னார்ல. கூட இருந்து குடிப்பறிக்கிறதுக்காக கூட உள்ள போயிருக்கலாம். கூட இருந்து எப்படி குழி பறிப்பாரு? கான்செப்டே புரியலையே. பண்ணுவாருப்பா. எப்போ எதனா பேசணும்னு பேசாதயா. முக்கியமா சொல்ல எதுக்கு அவர் கூட போயிருக்க போறாரு? அம்மா ஆட்சி அதுலயும் வேற ஒண்ணு சொல்றாரு. அம்மா ஆட்சியை கொண்டு வர்றதுக்காக பாஜக கூட கூட்டணி எப்படி கொண்டு வருவாங்க? இது பாஜக தானே கொண்டு வருது ஆட்சி. ஆட்சியை கொண்டு வரது பாஜக தான். இதுவே இல்லாம இருக்கு. முரண்பாடு இல்லையா? அது என்னன்னா அதிமுக பேரும் சொல்லல, இபிஎஸ் பேரும் சொல்லல, கேட்டா கூட்டணின்றாரு. ஆமா. வேற வழி இல்ல. வேற யாரும் கூப்பிட்டா சேர்த்துக்க மாட்டாங்க. இல்ல என்னன்னா விஜய் கூட போயிட்டு ஒரு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தை. ஏன்னா இதே டிடி வித்யநகர் என்ன சொன்னாருன்னா, ஏன் விஜய் தலைமையில மூன்றாவது அணி அப்படின்னு அவர் சொன்னார். ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன் இது திமுக அதிமுக தான் ஆளணுமா? மூணாவது ஆளக்கூடாதா? ஏன் விஜய் வரட்டுமே, அவர் தலைமையில மூன்றாவது அணி உருவாகட்டுமே சொன்னவர் தான் டிடி வித்யநகர். அப்ப பேச்சுவார்த்தை ஓபிஎஸ் கூட தான் நேத்து இருந்தாரு. ஆமா. அப்புறம் இப்ப திடீர்னு அவர் கழட்டிட்டு வந்துறாரு. ஏன்னா ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணி டம்மி ஆயிட்டார்ல. இப்ப உண்மையில் டம்மி ஆயிட்டாரு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சுட்டு வராங்க. நேத்து பாத்தீங்கன்னா வைத்தியலிங்கம் வந்துட்டாரு. வெள்ளம்படி நடராசன் என்ன பண்றாரு, வரப்போறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. இப்ப ஓபிஎஸ் கூட யாருமே காலி ஆயிடுச்சு. எல்லாருமே வந்துட்டு அப்ப ஓபிஎஸ் கூட என்ன பண்ணுவாங்க? அதுவுமே ஒரு தகவலா தான் இருக்கு. இது இப்ப இல்ல, எப்படியோ சொல்லிட்டு தான் இருக்காரு. வந்துருவாரு. திமுக கூட போய் சேர்த்து அதிமுக கூட சேர்ந்துட்டு போயிடலாமே. ஆனா எனக்கு என் கருத்து என்னன்னா, ஏன் விஜய் வரக்கூடாது? வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? வரும்போதால நீ இப்ப சொல்லிடக்கூடாது. ஓகேனா? ஏன்னா அரசியல்ன்றது எல்லாத்துக்கும் பொது. இவங்கதான் ஆளணும், அவங்கதான் ஆளணும். ஏன் விஜய் வரக்கூடாது? நாங்க வரக்கூடாதுன்னு சொல்லலாம். வரதுக்கான காரணங்களை சொல்லுங்க. என்னென்ன தகுதி? நான் ஏன் வரக்கூடாதுன்றதுக்கு நான் சொல்றேன். ஏன் வரணும்ன்றதுக்கு வேணா நீங்க சொல்லுங்க. 41 உசுறு இறந்ததுக்கு அப்புறமும் அதை வச்சு நீங்க அரசியல் பண்ண வேணாம். அதுக்கு நீங்க போய் பண்ண வேணாம். ஐயா என் பொறுப்புல இது நடந்துருச்சு அப்படின்னு அந்த கூட்டத்துக்கு தான் பொறுப்பேற்றுக்காம இருக்கிற ஒரு செயல் இருக்குல்ல, அந்த ஒரு காரணத்துக்காக அவர் வரக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் வரக்கூடாதுன்னா அது ஒரு காரணம். இந்தி திணிப்புல போராட்டம் நடத்துனாங்க. அப்போ பல உயிர்கள் மாட்டுது. அப்போ திமுக அரசு வந்து பொறுப்பேற்றுச்சு. அப்போ திமுக தலைமையில நடத்தினாங்களே, திமுக பொறுப்பேற்றுச்சா? அது பொறுப்பேற்றுதான். அப்ப எப்படி இது மட்டும் பொறுப்பேற்றுக்காக இருக்கட்டும். பட் ஆனா ஒரு வருத்தம் கேட்கிறேன் என்னன்னா, இந்தி திணிப்புக்கு இறந்தவங்களுக்கு இன்னை வரைக்கும் ஒரு அங்கீகாரம் இருக்கு. நான் அது மறுக்கல. 41 பேர் இறந்ததுக்கான காரணம் என்ன? அவங்க உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க. இது விபத்து இல்ல, உயிர் தியாகம், மொழிக்கான தியாகம். அது நான் வந்து தப்பா மட்டப்பட்டி பேசல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த 41 பேர் மட்டுமே வச்சு இந்த ஒரு குவாலிட்டி மட்டும் ஒரு இல்ல அப்படின்றதுனால இவர் வந்து ஆட்சி செய்ய முடியாதா? அடிப்படை மக்களை பத்தி சிந்திக்கவே இல்லையா? 41 உயிர் போயிருக்குல்ல, அதை பத்தி அவர் என்ன வருத்தம் தெரிவிச்சிருக்காரு? தெரிவிச்சாரு. என்ன தேடிதான் தெரிவிச்சாரு. வீடியோ தெரிவிச்சாரு. வீடியோல என்ன சொல்லிருக்காரு? தெரியும், நான் எங்க இருப்பேன், ஆபீஸ்ல இருப்பேன். அது ஒரு அரசியல். மக்களுக்கு வருத்தத்தை என்ன தெரிவிச்சா? மக்களுக்கு சொன்னாரு, வருத்தத்தை தெரிவிச்சாரு. அரசியல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி பேசுறது எதுக்காக? அரசியல் பண்ணலையே. அவர் என்ன சொன்னார்னா, இதுல திமுக அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாரு கண்டி. இப்ப ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நிர்மல்குமார் போய் பேசினார்ல, நீங்க ஏன் அதை பத்தி எந்த கருத்தும் தெரிவிக்கல, அதுக்கு ஏன் அவர் உடனே கருத்தும் தெரிவிக்கல அப்படின்னா, இல்ல அதை வச்சு நாங்க அரசியல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தலைவர் முடிவா இருந்ததை நிர்மல்குமார் தானே சொன்னாரு. அரசியல் செய்ய வேணாம் தான் சொன்னாரு. ஆனா இதே தலைவர் வந்துதான் வருத்தத்தை தெரிவிச்சாரு. சரி, அப்படியே இருக்கட்டும். இப்ப 41 பேர் செத்து போனாங்கல்ல, அப்ப அடுத்த ஒரு மாசம் எங்க இருந்தாங்க பாருங்களா? அவங்க எல்லாம் சைலண்டா தானே இருந்தாங்க. அதுதான் சின்ன விஷயத்துக்கே பயந்து போனவங்க நாளைக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனை எப்படி வரும்? அதுதான் நான் சொல்றேன். இந்த ஒரு குறை நடந்துருச்சு, தப்பு செஞ்சுட்டாங்க, இத மட்டும் வச்சே இவங்களுக்கு வந்து ஆட்சி செய்யறது தகுதி இல்ல அப்படின்னு தீர்மானிச்சிட முடியுமா நான் கேக்குறேன். யானைக்கும் என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு காரணத்தை வச்சு நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த காரணங்களை அடுத்து போவோம். இதுக்கு அடுத்து கூட்டங்கள் நடத்துறாங்க. கூட்டங்கள் நடத்துறப்ப இரங்கல் கூட்டம் அப்படின்னு ஒண்ணு நடத்தணும். இது ரொம்ப 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 அடிப்படையான, நேத்து ஆரம்பிச்ச சங்கங்கள் கூட அதெல்லாம் செய்யும்.
இவ்வளவு பெரிய கட்சி ஆரம்பிச்ச இவங்க அந்த 41 பேருக்கு ஒரு மரியாதை செலுத்தணும், நம்ம கூட்டத்துக்கு தானே வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக நடத்துது. அதிமுக இரங்கல் கூட்டம் நடத்துறாங்க, ஒரு வருத்தம் தெரிவிக்கிறாங்க. ஆனா இவங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே. ஆயுத பூஜை கும்பிட்டு நான் கேக்குறேன், நீங்க ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கீங்கல்ல, ஒரு கட்சினா இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் பண்ணணும், இது மாற்றா செஞ்சுட்டு போறோம்ன்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்குன்ற? இல்ல நானே இரங்கல் தெரிவிச்சாதான் அவங்களுக்கு மரியாதை செலுத்துறோம்னு அர்த்தமா? நீங்க மாற்று செய்யறது நாங்க வரவேற்க இல்லன்னு சொல்லவே இல்ல. இப்ப அந்த உயிருக்கு நாங்க கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கல. கொடுத்தா எடுத்துக்கிட்டாரு, அதான் சந்திச்சாரு, பாதிக்கப்பட்ட மக்கள் சந்திச்சாரு, தகவல் வந்துச்சு, ஃபண்ட் கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்தாரு. அரசுக்கு எதுக்காக வரீங்க? நான் ஒண்ணு கேக்குறேன், என் வீட்டுல ஏதோ ஒரு துக்கம்னா என்னை கூட்டின்னு போய் பாப்பீங்களா, இல்ல என் வீட்டுக்கு வந்து பாப்பீங்களா? திரும்ப அவர் வந்து அது என்ன பிரச்சனை நடக்குது, கிரௌடு சேரும் தானே, அது ஒரு நல்ல எண்ணத்துல கூட அவரு தனியா வந்து சந்திச்சிருப்பாரு. தனி விமானத்துல போகும்போது என் கூட்டம் வரல, வந்து அது தனிப்பட்ட விருப்பம். சரி, ஷூட்டிங் போகும்போது எப்படி தனிப்பட்ட விருப்பமா இருக்கு? பொது வாழ்க்கைன்னு வந்ததுக்கு அப்புறம் கட்சி தலைவருக்கும் பர்சனல் இருக்கும், அபிஷியல். சரி, ஓகேங்க. கட்சி தலைவருடைய பர்சனலி யாரும் பேசாம இருந்தாங்க. துபாய்க்கு போனாரா இல்லையா, அது அவர் பர்சனல். இல்ல நான் கேக்குறது என்னன்னா பர்சனல் இல்ல, நான் அவர் வந்தாரு வரல, பட் துபாய்க்கு போனார்ல, அவர் ஒரு பர்சனல். டெப்டி சிஎம் அவர் ஒரு பர்சனலா போயிருந்தாரு, இருந்தாலும் சம்பவம் நடந்து வந்தாரு, பார்த்தாரு, திரும்ப போயிட்டாரு. ஏன்னா அது பர்சனல். பர்சனல்ன்றது வேற, அபிஷியல். அது போல அபிஷியல் இல்ல, பர்சனல். அதை எடுத்து வந்து நீங்க எதுக்கு அபிஷியல்ல சேர்க்கறீங்க? நான் கேக்குறேன், சொல்றேன், பர்சனல் விஷயத்தை கேன்சல் பண்ண முடியுது இல்ல, துணை முதல்வரோட பொறுப்பு அதுதானே. என் வீட்டுல ஒரு துக்கம் நடக்குது, நான் நடத்தின ஒரு ஃபங்க்ஷன்ல அவரு வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர், அவரு சாதாரண ஒரு கட்சி தலைவர் கிடையாது, இவரு கட்சி தலைவர். இருந்தாலும் தன்னால ஒரு விபத்து நடந்துச்சுன்ற ஒரு வருத்தம் விஜய்க்கு இருக்குது, தாவேகாவுக்கு இருக்குது, அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. மேற்கொண்டு நம்ம அங்க போனா வேண்டும் திருப்பவும் அங்க என்ன பண்ணும், ஒரு கலவரம் வரும், இல்ல கிரௌடு சேரும், அசம்பாவிதம் நடக்கும் தான் அவங்களை இங்க கூப்பிட்டு வந்து பாக்குறாரு. இதுல ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. அப்படியே வச்சுப்போம். இப்ப எலெக்ஷன் எத்தனை நாள் இருக்கு? அப்படி இப்படி பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாசம் தான் இருக்கு. என்ன பண்றாரு டிவிகே தலைவர் விஜய்? என்ன பண்றாருன்னா, அவரு அந்த கட்சி நடவடிக்கைகள் குழுக்களை சந்திச்சுட்டு இருக்காரு, அடுத்த கட்ட நகர்வுல சந்திச்சுட்டு இருக்காரு. ஜனநாயக படத்தை பத்தி பேச இல்லையா அவரு? அவர் எதுக்கு பேசணும்ன்ற? நானு ஜனநாயக படத்துல தான் இப்ப மும்முரமா இருக்கு. இல்ல மக்களுக்காக என்ன பண்றாரு? பேசவே இல்ல, ஜனநாயகம் பத்தி அவர் பேசலன்றத கூட நான் ஏத்துக்கிறேன், ஒரு இடத்துல நான் ஏத்துக்கிறேன், பத்தி பேசல. பட் ஆனா ஃபுல் ஃபோக்கஸ் அவர் எதுல இருக்குன்னு கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன், அழைஞ்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, முடிஞ்ச கதையில வந்து பேசாத, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் என்ன கேக்குறேன்னா, ஏன் விஜய் வர்றதுக்கு இவ்வளவு பேர் வந்து முந்தி கட்டின்னு வரீங்கன்னு தான் நான் கேக்குறேன். சரி, இப்ப மக்களுக்கு தானே வர. விஜய்க்கு வரது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவர் கொஞ்சம் சிந்தனையோட கொள்கைகளோட, அவர் சொல்ற அதே கொள்கைகளோட வரணும், அதுதான் கேக்குறேன். பாரம்பரியமா ஒரு சில கட்சிகள்லாம் இருக்கு, இதுதான் பேட்டர்ன் வச்சுட்டு இருக்காங்க, இதான் ஃபார்மட் வச்சிருக்காங்க. அந்த ஃபார்மட் அந்த பேட்டர்னை உடைச்சிட்டு புது ஃபார்மட்டோட விஜய் வருதையே நீங்க ஏத்துக்க மாட்டேன்றீங்க. நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நான் முதல் மாநாடு போட்டாரு இல்லையா அந்த விக்கிரவாண்டில, அந்த மாநாட்டுல அவர் பேசுறத நாங்க எல்லாரும் வரவேற்றோம். தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்ணுன்னு சொன்னதை தாராளமா ஏத்துக்கிட்டோம், அதை ஏத்துக்காமலாம் கிடையாது. எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான. என்ன செய்ய போறேன்னு கேட்டா, நான் என்ன எல்லாரும் செஞ்சுதான் நானும் செய்ய போறேன், நான் ரோடு போறேன், ஆனா நான் ரோடு தான் போட முடியும், நான் பிளைட்டா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இலவசங்களை எதிர்ப்பு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு, காரு கொடுப்போம் பைக் கொடுப்போம்னு சொல்றாரு. இது இலவசம் சொல்லக்கூடாது, உரிமையை சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. கொடுத்தா மட்டும் ஓசி பஸ் வேண்டான்றது பேசுறது மட்டும் எப்படி வந்துச்சு? பேசுது விஜய் பேசுறது அவங்க கட்சியில இருந்தானே பேசுறேன். சொல்றேன்னா, ஒரு தொண்டர்களோ இல்ல தாவேக்கால இருக்கிற தற்குறிகள் பேசுறது எல்லாமே விஜய் பேசுறதாயிடாது. இப்ப திமுக இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக அடிமட்ட தொண்டை என்ன பேசுறான் சொல்லுங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, அவங்க கட்சி பாதிக்கிற மாதிரி என்ன பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க, நடவடிக்கைகளே இருக்கு. இதே திமுக வந்து ஒரு ஹோட்டல்ல பிரியாணி தரலன்னு சொல்லிட்டு அடிச்சாங்க, இல்ல கெட்ட பேருக்குலாம் வந்திருக்கு. யானைக்கும் அடி சரக்கும், யாருக்குமே அடி சரக்காமலாம் இருக்காது. விஜய்க்கு அடி சறுக்கிருச்சு. ஆனா இத வச்சு மட்டும் அவர் வந்து ஆள்றதுக்கு, தமிழ்நாடு ஆள்றதுக்கு தகுதி இல்ல, வரக்கூடாது அப்படின்னா என்ன காரணங்கள் இருக்கு. அஜித்தா பிரச்சனை என்னாச்சு, அந்த புள்ள சூசைட் பண்ற அளவுக்கு போச்சு, அந்த புள்ளைய போய் பார்த்தாரு. உட்கட்சி விவகாரத்தையே தீர்க்க முடியாத நீங்க, உங்க படத்துல வந்து நடக்கிற ஊழலை தடுக்க முடியாத நீங்க, உங்க அலுவலகத்துக்குள்ளேயே போராட்டம் பண்ற உங்களுக்கு இந்த பிரச்சனைகளே கண்டுக்க உங்களுக்கு நேரம் இல்ல, இந்த பிரச்சனைகளே கண்டுக்க மாட்டீங்க, நீங்க எப்படி மக்கள் பிரச்சனை கண்டுப்பீங்க? இதெல்லாம் வச்சு அதோட ஒப்பிடலாமா தான் நான் கேக்குறேன். உட்கட்சி விவகாரம், பிளாக் டிக்கெட், இதெல்லாம் வச்சு ஃபியூச்சர்ல நடக்கிறத வச்சு ஒப்பிட முடியுமா தான் நான் கேக்குறேன்.
ஐயா ஐயா இது ஒரு எதுக்கு அவர் பேசல ஐயா, அவரு ஏதாச்சும் பேசி அதை நாங்க பானை சோத்துக்கு என்னது ஒரு சோறு பதம் பதம் அப்படின்னு தானே. சொல்றீங்களா? அதுதான் இதே திமுகல அது மாதிரி நடக்கலையா? அதிமுக நடந்திருக்கு. நடக்கலையா? அவங்க பாஜக நடக்கலையா? மாத்திட்டாங்க. இல்ல அவங்க நடக்காம இல்ல. இப்ப அதிமுக எப்படி கூறு கூறா போயிருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர் ஆண்ட கட்சி தானே, நாங்க- முதல்வரா இருந்தாரு. அவங்க கட்சியில நடக்கலையா? எல்லா கட்சியிலும் அவங்க நடக்கும். ஆளக்கூடாதுன்னு ஆனா சொல்லல. இதை மட்டும் வச்சு நம்ம அதை வந்து நானும் அதுதான் சொல்றேன். ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. இது எல்லா கட்சியிலும் நடக்கும். ம். ஆனா முதல்வரோட கார் முன்னாடி யாருன்னா விழுந்து மேல ஏத்திட்டு போற சம்பவம் நடந்திருக்கா? இதுக்கு முன்னாடி எல்லாருமே வாங்க, முதல்வரை தாண்டி எல்லா கட்சி தலைவருக்கும் வாங்க. முதல்வர் கார்ல வந்து புரோட்டோகால் இருக்கு, செக்யூரிட்டி எல்லாம் மீறி யாரும் உள்ள நுழைஞ்சிருப்பாரு. முதல்வர் அதுக்கு மீறி அது இல்ல அது மீறியும் போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி முதல்வர் கார் வருதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் விண்ணப்பம் அது இது பெட்டிஷன் எடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா இருந்தாலும் செக்யூரிட்டிகள் தடுத்து கார் வாங்கினாரு. போயிடுச்சு தானே, நிம்மதி வாங்கினாரா? இல்லையே, முதல்வர் வாங்கவே இல்லையே. அதாவது ஒரு சில சம்பவங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தான் இதுவும், இது அதுக்கு இது- அதே மாதிரிதான் இதுவும். அது அவங்க- அதோட இது ஒப்பிடவே முடியாது. நீங்க எப்படி ஒப்பிட முடியுங்க? நீங்க புதுசா மாற்றத்துக்கு உங்களுக்கு இது ஒப்பிட முடியாதுன்னா விஜய் சம்பந்தப்பட்டது எதுக்கு நீ இப்படி ஒப்பிட முடியும்? ஒரு சின்ன மக்களே சந்திக்கலாம் எப்படி? அதேதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க அதுக்கு நீங்க நீங்க சொல்றீங்கல்ல இதோட அது ஒப்பிட முடியாதுன்றீங்களா? அதே போலதான் விஜய்க்கு சறுக்குனதையும் அவரு சிஎம் ஆவறது எது ஒப்பிட முடியும் நான் சரி, கேக்குறேன். ஓகே. நாங்க ஐயா, ஓகே. நீங்க ஒப்பிடு இருக்கு இல்லையா? நான் சிஎம்மையும் விஜயும் ஒப்பிடாதீங்கன்னு நான் சொல்றேன். சிஎம்க்கு நடக்கிற சம்பவத்தையும் விஜய்க்கு நடக்கிற சம்பவத்தையும் ஒப்பிடாதீங்கன்னு சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க? விஜயோட சம்பவத்தையும் விஜயோட ஃபியூச்சரையும் ஒப்பிடாதீங்கன்னு சொல்றீங்க. இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டுதான் ஆகணும். இதே முதல்வருக்கு மிசா சட்டத்துல உள்ள போனாரு அப்படின்றத ஒப்பிடலாம், சரிதானே? மிசா சட்டம் இல்லையே, இப்ப இல்ல. அப்ப இருந்தது. இப்ப இல்லையே. இப்ப ஆனா நான் என்ன கேக்குறேன்னா அதோட அதை ஒப்பிடலாம்ல. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க வந்து அப்ப அப்படி இருந்தாரு, அப்படி எப்படி சரிங்க செஞ்சாரு, ஐயா. 50 நான் வருடம் விட்டுருவோம். உழைச்சாரு. சரி, விட்டுருவோம். இப்ப கரண்ட் பிரசன்ட்ல என்ன நடக்குது இத பத்தி பேசணும். சரிங்க ஐயா. இப்ப மிசா சட்டம் இருந்து விஜய் இது மாதிரி மிசா சட்டத்துல ஏன் போல, இது மாதிரி ஏன் பண்ணலன்னு கேட்டா நியாயம். ஸ்டாலின் போனாருப்பா மிசா சட்டத்துக்கு. சரி, ஏன் பா- விஜய் இந்த மாதிரி என்ன பண்ணாரு? வரலாறு சரி, விட்டுரு. அது விஜயோட விட்டுரு. வரலாறு மக்களுக்காக இது இருக்கு. என்ன பண்ணிருக்காரு? அவர் என்ன பண்ணாரு மக்களுக்காக? மக்களுக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு, ஹெல்ப் பண்ணிருக்காரு. இருக்காரு. ஏதோ என்ன பண்ணாரு? நிறைய பண்ணிருக்காரு. மக்களுக்காக பொதுவெளி இப்போ சரி இப்ப அதுக்கு முன்னாடி விட்டுருங்க. இப்ப கட்சி ஆரம்பிச்சிருந்து என்ன பண்ணிருக்காரு? கட்சி ஆரம்பிச்ச ஆரம்பிச்சதுல நிறைய பண்ணிருக்காரு. நீங்க முன்னாடி இருந்து சொல்லுங்க. ஈழ தமிழர்களுக்கு 500 ரூபாய் போகுது. அந்த ஒரு பாயிண்ட் தான் உங்களால சொல்ல முடியும். வேற இல்ல. ஈழ தமிழருக்கு 500 ரூபாய் கொடுத்தாருன்னா கட்சி சொல்ல ஆரம்பிச்சதுக்கு முடியும். முன்னாடி அதுக்கு விட்டுருவோம். முன்னாடி நிறைய பேசியிருக்காரு, நிறைய அதுதான். செஞ்சிருக்காரு. என்ன அப்ப அவர் மீனவ நடிகரா- மக்களுக்கு அவர் நடிகரா செஞ்சிருக்காரு. செஞ்சிருப்பாருங்க. நடிகரா செஞ்சிருக்காரு. நடிகரா செஞ்சிருப்பாரு. அது விட்டுருங்க. ஆ, இப்ப கட்சி ஆரம்பிச்சதுல மக்கள் என்ன மக்கள் இயக்கமா இருக்கும்போது செஞ்சாருங்க. நடிகரா நடிகர் இருக்கும்போது ஐயா, ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கம் மக்களுக்காக பண்ணல. இயக்கம் செய்யலாம். ஆ. அது செய்யலாம். என்ன சொல்றேன், நான் மக்கள் இயக்கமா இருக்கும்போது நல்லா இருந்தாங்க. நீங்க மக்கள் இயக்கமாவே இருந்துட்டு போயிடலாம அரசியலுக்கா வரும்போது மக்கள் இயக்கமாவே இருந்துட்டு போயிடலாம். ஆ. கட்சி ஆரம்பிச்சதுதான் உங்களுக்கு பிரச்சனை. கட்சி ஆரம்பிச்சது கட்சி ஆரம்பிச்ச பிரச்சனை இல்ல. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் பண்ணதுதான் அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப நான் என்னன்றேன்னா மக்கள் இயக்கமா இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. கட்சி ஆரம்பிச்சது ஒரு இப்ப பிரச்சனை. நான் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். சொல்றோம். மக்கள் இயக்கமா இல்லைன்றதுதான் பிரச்சனை. அதான் சொல்றேன். ராகவ் லாரன்ஸ் பண்றாரு மக்களுக்காக. நம்ம வர கேட்கணுமா? நாளைக்கு அவர் அரசு வந்தா நம்ம எதுக்க போறது இல்ல. எதுக்க போறதுல இல்ல, அவருக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரும்பான்மையோ இளைஞர் மக்கத்துல ஒரு வரவேற்பு தான். அவங்களே அப்படி பார்த்தா நாங்க மத்த எல்லாரும் நடிகரும் எதிர்த்து இல்லையே, யாருக்குமே யாரும் எதிர்க்கல. இப்ப சரத்குமார் எதிர்த்துமா, கமல் எதிர்த்துமா? இவருக்கு கிடைக்கிற மாதிரி சரத்குமாருக்கு யாருக்குமே இல்ல. தமிழ் விஜயகாந்த் எதிர்த்தீங்களா? ஏன்னா விஜயகாந்துக்கு இருந்தாரு. இருந்தது உண்மை. இல்ல நான் என்றேன்னா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. விஜயகாந்த் எதிர்த்தீங்களா? ஏன்னா விஜயகாந்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு, பெரும் வரவேற்பு இருந்தது. விவசாயிகள் மத்தியில, தொழிலாளர்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில பெரிய எழுச்சி இருந்தது. அப்ப நீங்க எதிர்த்தீங்கல்ல? ஐயா, யாரா ஒரு அவரு- நிமிஷம். அவரு- இதே நான் சொல்லிடுறேன். இதே அதிமுகவும் திமுகவும் விஜயகாந்த் எதிர்த்தாங்க. ஆனா இப்ப இவர் சொன்ன மாதிரி மக்கள் இயக்கமா இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. கட்சி ஆரம்பிச்சது பிரச்சனை. கட்சி ஆரம்பிச்சது பிரச்சனை கிடையாது. இளைஞர்கள் மத்தியில எழுச்சி வந்துருச்சு. ஐயா, பெண்கள் மத்தியில இதெல்லாம் வரவேற்பு ஐயா, கிடைச்சிச்சு. நாங்க இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை. நாங்க ஆளை வாக்கு சொல்லவே பிரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம். ஐயா, அவ்வளவுதான். நாங்க ஆளப்படம் சொல்லவே இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு என்னன்னா, நாங்க திமுக நினைச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நாங்க திமுக கிடையாது. நான் சொல்லல. யாருக்கு விஜயகாந்த் யாரு எதிர்த்தா? விஜயகாந்தோட வரவேற்பு இருந்ததுதான். அதிமுக பேசல. நான் என்ன கேட்க வரேன்னா, அதாவது அரசியல் களத்துல விஜய் வரத்தை தடுக்கிறாங்க. சரி, ஓகே. நான் என்னன்றேன்னா ஏன் அந்த பக்கம் இந்த பாக்குறீங்க, இந்த பக்கம் இருந்து பாருங்க. நான் விஜயோட பக்கத்துல இருந்து நான் கேட்கிறேன். விஜய் உங்களோட பேண்ட்னு சொல்றேன். இப்ப விஜய் வருதுன்னு சொல்றீங்க. வந்தா என்ன பண்ணுவது? விட்டாதான் தெரியும். தெரியும், அதான் வந்ததுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி முன்னாடியே வரக்கூடாது வரதுக்கு முன்னாடியே இப்ப என்ன அவர் என்ன பண்ண போற, நான் அவர் ரெப்ரசன்டேட்டிவா பேசல. அவர் என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறான்னு தெரியல. நான் என்ன கேக்குறேன், ஒரு சாமானிய மக்களா ஒரு மாசம் எலெக்ஷன் வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? அதான் நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு சாமானியனா நான் கேக்குறேன்னா, ஏன் விஜய் வருது தடுக்கிறீங்க? அவரு வர விட்டாதான் நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ண போறாரு, எது பண்ண. இப்போ ஒரு குழந்தை பிறகுதுன்னா உடனே தவழ்ந்துராது, உடனே நடக்காது.
அடிபட்டு தட்டு தடுமாறி தான் நடக்கும். அது போலதான் இவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். இதுக்கப்புறம் தான் அவர் நல்லா அடி வாங்கிட்டு படிச்சுட்டு இன்னும் நல்லா பெட்டரா தரணும். அதுதான் சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றது ரொம்ப சரியான ஒண்ணு. அடிபட்டு பொறுமையா வரட்டும். இல்லன்னு சொல்ல. ஆமா. மக்கள் தெரிஞ்சுட்டு வரட்டும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப நாங்க அடிக்கிறது எல்லாமே அவருடைய நன்மைக்குனே வச்சு அவரை விமர்சிக்கிறது. ஐயா நீங்க இதை கண்டுக்காம இருக்கீங்க, பேசணும்ன்றது எல்லாமே அதுதான். இப்போ அவர் வர்றது சரியில்லை. ஏன்னா அவரால ஸ்ட்ராங்கா எதிர்க்க முடியல. அந்த எதிர்ப்பு திமுகன்னு பேசுற அளவுக்கு கொள்கை எதிரியா அவர் பேசல. நீங்க கொள்கை எதிரியும் எதிர்த்துட்டு வாங்க, அப்ப நாங்க உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இங்க அவர் சொல்ற மாதிரியே களத்துல பிரதானமா இருக்குது யாரு? இருக்கட்டும். இல்ல நான் DMK தான் இருக்கு. அதனாலதான் அவர் எதிர்க்கிறாரு. அதுதான் சொல்லிட்டாரு. களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்களை பத்தி எல்லாம் நான் பேசணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாருல. உங்களோட பாயிண்ட் களத்துல எதிரில் இருக்கிறது டிஎம்கேவா? டிஎம்கே யார் எதிர்த்து பேசுறாங்க? அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. டிஎம்கே யாருன்னா எதிர்த்து பேசுறேன். நான் என்னன்றேன்னா, நான் எதிர்த்து பேசுறேன் தான் எனக்கு முக்கியம். என்ன யார் எதிர்த்து பேசுறான்னு சொல்றது எனக்கு முக்கியமே கிடையாது. இவர் என்ன எதிர்த்து பேசலாம், சப்போர்ட்டா பேசலாம். நீங்க என்ன எதிர்த்து பேசலாம், சப்போர்ட்டா பேசலாம். நான் யார பேசுறேன் அதான் எனக்கு முக்கியம். அடுத்தவன் என்ன பேசுறானா பேசலான்றது எனக்கு முக்கியம் கிடையாது. நான் திமுகவை எதிர்த்து பேசுறேன். திமுக என்ன எதிர்த்து பேசாட்டி போட்டோம். நான் கேக்குறேன், அப்போ விஜயோட ஸ்ட்ராட்டஜி என்ன? சிஎம் ஆகணும்ன்றது மட்டும்தான் நோக்கம், மக்களுக்கான நோக்கம்னா பிஜேபி பண்ண திருப்பரங்குன்ற மேட்டர்ல அவர் பேசி இருக்கணும். வடநாட்டுல நடந்த கிறிஸ்தவர்களை அடிச்சு ஒடிக்கிறதுக்கு சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியுது இல்ல, அப்ப இதையும் அவர் பேசி இருக்கணும்ல. அது நீங்க கேக்குறது எல்லாமே கரெக்ட். பட் நான் என்ன சொல்றேன்னா, ஏன் இதெல்லாம் ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியா எடுத்துட்டு போயிடக்கூடாது நான் கேக்குறேன். எது அரசியல் ஸ்ட்ராட்டஜி? மக்களுக்கான நல்லது பேசுறது அரசியல் ஸ்ட்ராட்டஜி, பேசாம இருக்கிறது அரசியல் ஸ்ட்ராட்டஜி. இப்போ பேசாம இருக்கிறார்ல, அந்த பேசாம இருக்கிற மக்கள் பக்கமும் இருப்பாங்க. மக்கள் வந்து எல்லாருமே பேசணும்னு எதிர்பார்க்கல. இத பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு சில மக்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல, அந்த சைடு விஜய் இருந்துட்டு போட்டோம். எதை பத்தி தான் அவர் பேசுவார்? இல்ல நீங்க சொல்றதுக்கு நான் சொல்றேன், திருப்பரங்குன்ற விவகாரத்தை பத்தி ஏன் பேசல, மக்களுக்காக பேசல. ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்களே, எதுவுமே நம்மளுக்கு வேணாப்பா, புதுசா ஒரு ஆள் வரட்டும், இவங்களும் ஆண்டுட்டாங்க, விஜய் வந்தா என்னன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் மக்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கான ஒரு தலைவரா இருந்துட்டு போட்டோம். ஏன் நம்ம அப்படி எடுத்துக்க கூடாதுன்னு நான் கேக்குறேன். அப்படி இருக்கிறதா ஒரு மோசமான நிலைன்னு நான் சொல்றேன். அதை எதை வச்சு சொல்றீங்க நான் கேக்குறேன். இது மக்களுக்கான பிரச்சனையே. இப்ப இவங்களும் ஆண்டுட்டாங்க, புதுசா ஒருத்தன் வர்றது, அப்படி வர்றதை யாருமே தடுக்க கிடையாது. இருக்கிற எல்லாருமே வந்து அவர் பக்கம் போய் சேர்ந்திருக்காங்க. அவரை கட்சி ஆரம்பிச்ச உடனே விக்கிரவாண்டியில பேசுறது எல்லாரும் வரவேற்றாங்க, யாருமே இல்லன்னு சொல்லல. சீமான் தான் வந்து டக்குன்னு ஆப்போசிட்டா மாறினாரு. அது வரைக்கும் வரவேற்றவரு, அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட்டா மாறினாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அது எப்படி நீ ரெண்டுத்தையும் ஒரே தராசுல வைப்பீங்க அப்படின்னு கேட்டு ஆப்போசிட்டா போனவர் சீமானு. நாங்க அந்த மாதிரி எதிர்க்கு கிடையாது. நாங்க என்ன பேசணும், அதுக்கப்புறம் நான் இருந்த அவருடைய செயல்பாடுகள்ல இருந்து நாங்க சொல்றோம். அதுதான் நான் சொல்றேன். அந்த செயல்பாடுகளை விட்டு பிடிக்கலாமே, எதுக்கு இப்பவே நம்ம இறுக்கி பிடிக்கணும் நான் கேக்குறேன். இப்ப விட்டு பிடிப்போம், அடுத்து இது சரி விட்டு பிடிப்போம், எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வரட்டும். ஆனா கத்துக்கிறது ரொம்ப சரியா இருக்கும். கத்துக்கிட்டு வரட்டும்னா இல்ல இவர் சொல்றது நான் சொல்றேன், இப்ப வரக்கூடாதுன்னா சொல்லல. இல்ல இவர் சொன்னாரு இப்ப வரக்கூடாது, பொறுமையா வரட்டும்னா வேற எப்போ வரட்டும் நான் கேக்குறேன். இப்ப அவர் வந்தாருன்னா இப்ப அடுத்த எதிர்கட்சி அவர் நிக்கிறாரு, ஏதோ ஒரு யோகத்துல சொல்றேன். இப்ப அவர் வந்துட்டாருன்னா ஸ்ட்ராங்கான ஓட்டுகள் நிறைய பிரிந்துச்சுன்னா, நீங்க இங்க பிஜேபி எப்படி உள்ள வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கான ஆப்போசிட் சக்தி எல்லாமே என்ன பண்ணுதுன்னா ஒரு பக்கம் அதிமுக கூட போய் சேர்ந்துருச்சு. இது வர்றதுக்கான வாய்ப்புகளை என்ன, பிஜேபி உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பை இவர் அமைச்சு தராரு. அதுக்கான வழியாவும் இவர் இருக்காதுன்றதுதான் இதோட பெரிய நோக்கமா இருக்கு. எப்படி அதுதான் எந்த ஓட்டை பிரிக்கிறாரு, எப்படி பிரிக்கிறாரு? இப்ப 3 கட்சி இப்ப விஜய் போட்டியாரா வச்சுக்கலாம். இப்ப விஜய் ஓட்டு வந்து யாருக்கு சேர்ந்தது, இதுக்கு முன்னாடி யாரு எங்க இருந்தது? அப்போ நீங்க சொல்ற இல்ல நீங்க சொல்றபடி பார்த்தா இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி வீக்கா இருக்கு, அப்ப டிஎம்கே கூட்டணி வீக்கா இருக்கா? ஏன் சொல்றேன்னா 2016ல திமுக அதிமுக 2 பேரும் இருந்தாங்க. மக்கள் நல கூட்டணி 3வது ஒரு அணி உருவாச்சு. அந்த ஒரு கூட்டணி உருவானதுனால திமுகவுக்கு ஃபால்ட் ஆயிடுச்சு, ஏடிஎம்கே. இது வந்து நிதர்சனமான உண்மை. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா 2026ல எந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த கூட்டணி பலமா இருக்கு, விஜய் வருதுனால எந்த கூட்டணிக்கு சாதகமா இருக்க போது பாதகமா இருக்க போது நான் கேக்குறேன். அப்படி நீங்க ஒருவேளை சொன்னா ஒரு தொகுதியில 3 கட்சி நின்று ஓட்டு பிரிஞ்சா திமுக கூட்டணி வீக்கா இருக்கா நான் கேக்குறேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்ற மாதிரி
பிராக்டிகலான கொஸ்டின், ரொம்ப பிராக்டிகலான ஒரு கொஸ்டின். நான் என்ன சொல்றேன்னா, மாற்றத்தை எதிர்பார்க்கிற ஒரு அணி இருக்குல்ல, நீங்க இதுலயும் சாராம அதுலயும் அதுலயும் சாராம மாற்றத்தை எதிர்பார்க்கிற ஒரு அணி இருக்குல்ல, இந்த கட்சியை வேணா பாத்துட்டோம், அந்த கட்சியை வேணா பாத்துட்டோம், அது அதிகமா இருக்குன்னு நான் சொல்றேன். அது என்ன பண்ணுனா விஜய் தேடி தான் போகும். அப்ப திமுக இருக்கிற பலம் விஜய் போய் தேடி அது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அந்த அது சக்சஸா மாறாது. அது என்ன வழிவகுக்கும்னா இந்த பக்கம் இருக்கிற பிஜேபிக்கு ஏத்தி விடுறதுக்கான வழி. வழி இருக்கும். எப்படி அப்ப திமுக கூட்டணி வீக்கா இருக்கா? கூட்டணி கூட்டணி இப்போ நான் கூட்டணி என்னன்னா- weak இல்லைங்கய்யா. இல்ல இப்ப நான் என்னன்னா, என்னன்னா, இந்த 2020 ஓட்டால எந்தமே வெற்றி தீர்மானிக்க முடியாதுன்னு அதுதான் சொல்றேன். கேக்குறேன். 2021 45% மேல திமுக கூட்டணி. அப்போ இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த கூட்டணிக்கான ஓட் பேங்க் அப்படியேதான் அது இருக்கு. அப்படியே vote bank அதுல இருந்து இருக்கு. மாற்று கருத்து இல்ல அப்படின்னு இருக்குது. இப்ப விஜய் வருதுனால இந்த ஓட்டை பிரிக்க போறாரா தான் நான் கேள்வி. கண்டிப்பா பிரிக்க போறாரு. பிரிக்க போறாரு. பிரிக்க போறாரு. திமுக கூட்டணி பிரிப்பாரு. திமுக தி- கூட்டணி பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. வாக்குகளை பிரிப்பார். திமுக வாக்கு பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. எது எது போகும்னா, இந்த மும்முனையில இருக்கிறது 4 முனையா மாறும். விஜய்க்கான நாம் ஏறும். நாம் தமிழர் ஒண்ணு பெரிய மும்முனையில இருக்கிறது கண்டிப்பா குறையும். இன்னொரு பக்கம் அதிமுகல இருக்கிறது விஜய் நீங்க சொல்றபடி பார்த்தா பிரிப்பாருன்றீங்களா? இப்ப விஜய் வந்து ஒரு பிரிக்கக்கூடிய சக்தியில இருக்கிறாரு. அது இருக்காரு. இல்லன்னு சொல்ல. அது இல்லன்னு சொல்ல. ஏன்னா மாற்றுக்கான எதிர்பார்ப்பு இங்க இருக்கு. அந்த மாற்றத்தை அவர் சரியா பயன்படுத்தி சொல்றாங்க. நீங்க விஜய் பிரிக்கக்கூடிய சக்தியில இருக்கிறாரு நீங்க 2 பேர் சொல்றீங்களா? நான் இல்லன்னு சொல்றேன். அது எப்படி சொல்றீங்க? நான் இல்லன்னு சொல்றேன். நான் இருக்காருன்றா. எப்படி இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப விஜய் இருக்கிறாரு வச்சுங்க. விஜய் ஒரு ஸ்பாயிலர் அப்படின்னு பியூஷ் கோயல் சொன்னாரு. எதை வச்சு சொன்னாரு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. விஜய் ஒரு ஸ்பாயிலர் அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் சொன்னாரு. எதை வச்சு சொல்லியிருப்பாரு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து எதை வச்சு அவர் சொல்லியிருப்பார் ஸ்பாயிலர்னு? தெரியல, நீங்களே சொல்லுங்க. தெரியல. எதை வச்சு சொன்னாருன்னா, அவரு வாக்கு பிரிக்கிறது வந்து சிறுபான்மையர் வாக்கு தான். ம். ஏன்னு கேட்டா கிறிஸ்தவர்கள் வாக்கு, ம். இஸ்லாமியர்கள் வாக்கு, இந்த வாக்கு சிறுபான்மையினர் வாக்கு தான் திமுகவுக்கு அப்படியே போகும். ஆமா. ஏன்னா இப்போ ஏடிஎம்கே வராது. ஏன்னா பாஜக கூட கூட்டணியில இருக்கு. நீங்க எப்பேற்பட்ட கூட்டணியை சேர்த்துக்கினாலும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் நீங்க எந்த திமுகவை கூட்டணி விட்டுட்டு எல்லா கூட்டணி அங்க போனாலும் சிறுபான்மையினர் ஆமா, வாக்கு அது இங்க- பாஜக எந்த இடத்துல இருக்குதோ அந்த அங்க இடத்துக்கு இருக்காது. வராது. சோ இதை எப்படி இவங்க கால்குலேட் பண்றாங்க பாஜக அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய வச்சு சிறுபான்மையினர் வாக்குல பிரிக்கிறது. ம். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி விஜய் பிரிக்கிறக்கூடிய சக்தியை இருந்தாருன்னா பிரிச்சுட்டாருன்னா தொங்கு சட்டசபை வரும். ம். தொங்கு சட்டசபைனா இவங்களுக்கும் மெஜாரிட்டி இருக்காது, இவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்காது. மெஜாரிட்டி இருக்காது. அதுதான் சென்ட்ரா ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் யாருக்கு ஆதரவு அதுதான் நிக்கிறாரோ கொடுக்கிறாரோ அதுதான். அவங்களுக்கு வந்து அதுதான் vote bank பிரிக்குதுன்னு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சோ இந்த வேலைய இப்படி செய்யறதுக்கு தான் ஸ்ட்ரெயிட்டா வருதை விட்டுட்டு புறவாசல் வழியா வருதுக்கு தான் பாஜக பிளான் போட்டு இருக்கு. அதுக்குதான் விஜய் அனுப்பி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் அரசியல் களத்துல இருக்கிறது உண்மை. ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தல்ல விஜய் திமுக கூட்டணி பக்கம் இருக்கிற வாக்குகளை பிரிச்சு இங்கிட்டு இல்லாம அங்கிட்டு இல்லாம விஜய் நம்பி இருக்க பொழுது விஜய் ஆட்டோமேட்டிக்கா பாஜக ஒரு பக்கம் பக்கம் வர்றதுக்கு திரும்பி வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த சிபிஐ விசாரணை ரொம்ப மும்முரப்படுத்துறாங்க. குற்றப்பத்திரிகையில அவர் பேரை சேர்த்து அவரை அந்த பக்கம் விட இழுக்கிறாங்க. மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து சிபிஐ வந்து விட மாட்டாங்க. இதுக்கப்புறம் இவர் விஜய் வந்து எப்பெல்லாம் சிபிஐ பாஜக பத்தி RSS பத்தியோ விமர்சிக்கிறாரோ இது பண்ணும் பொழுதோ அது கண்டிப்பா- அவர் எப்ப விமர்சிச்சார் மட்டும் இல்ல இல்ல இதுக்கப்புறம் மறைமுகமா கூட இப்போ பாண்டிச்சேரியில பேசின பெனதான் அவருக்கு சிபிஐ வந்து போட்டிருக்கு. ஏன்னா பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரியில வேண்டுகோள் விட்டதுக்கே அதுதான் சொல்றேன். அதுக்கே இப்படின்னா எப்படி? அதுதான் சொல்றேன். பாண்டிச்சேரியில வேண்டுகோள் விடுத்தார். அதுவும் ஸ்ட்ராங்கா கொடுக்கல. அங்க இருந்த கவர்மெண்ட் விமர்சிச்சாரு. ஜான் பாண்டியனுக்கு ஆதரவா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கசாமியை வந்து விமர்சிச்சாரு. முதல்வர் அதுவே ரங்கசாமி வந்து விமர்சிச்சாரு. இது எல்லாத்துக்குமே இதுதான் இந்த CBI விசாரணை. அதான் ஒரு வேண்டுகோள் விட்டதுக்கு இந்த ஆமா. அதுக்குதான் அவருக்கு அதுக்குதான் இப்ப என்ன பண்ணுவாங்க, ஆனா இதுவும் பேசக்கூடாது நீ ஆ, அப்படின்றது. நீ என்ன தொட்டுக்கவும் கூடாது, மேலிடத்தை படாம பத்தி எதுவுமே இருக்கவும் கூடாது. பேசக்கூடாது. ஆமா எதுவுமே பத்தி பேசல. இதுன்னா திமுக ன்னு வித்தியா? அதுக்குதான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது. இதெல்லாம் மீறி திமுக கூட்டணி எப்படி ஜெயிக்க போகுது அப்படின்றதுதான் பெரும் சவாலா இருக்கு. கண்டிப்பா. ஆனா எனக்கு தெரிஞ்சு திமுக தான். அதுக்கான வாய்ப்பு திமுக கூட்டணி. இருக்கு. அதிகம் இருக்கு. வாய்ப்பு அதிகம் இருக்கு. அப்போ நீங்க இந்த பக்கம் டிடி வச்சிருக்கீங்க, அன்புமணி வச்சிருக்கீங்க, பிஜேபி வச்சிருக்கீங்க, அதிமுக இருக்கு. இன்னும் இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல. ம். எப்படி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ என்டிஏ கூட்டணியில இல்ல டிடிவி போயிருந்தாருல, டிடிவி போயிட்டாரு. டிடிவி போயிட்டு இபிஎஸ் வரவேற்று பேசியிருக்காரு.
கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற தொண்டை வேலை செய்யணும். அதுதான் சொல்றேன். இப்ப மேலிடத்துல இவ்வளவு ஏன்னா இப்போ நேரம் பாத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா அன்புமணி இங்க போய் சேர்த்தாரு, இன்னொரு பக்கம் ராமதாஸ் அந்த பக்கம் போய் சேரலாமான்னு வேற பேச்சுவார்த்தை வேற நடக்குது. இப்ப என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒரு சாமானியனா ஒரு தொண்டனா கூட இல்ல தொண்டனா கூட இல்ல, ஒரு சாமானியனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு தொகுதி இப்ப எங்க ஏரியா தொகுதியை எடுத்துப்போமே, திமுக இருக்கும், அதிமுக இருக்கும். அதிமுகல பிரிவுகள் ஓபிஎஸ் டீம் இருக்கிறாங்க, டிடிவி தினகரன் டீம் இருக்காங்க, சசிகலா டீம் இருக்காங்க, நிறைய டீம் எல்லாம் இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்வாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. இல்ல, வாய்ப்பே இல்ல. இப்ப உதாரணத்துக்கு மயிலாப்பூர் தொகுதி ஏடிஎம்கே கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம், இந்த மயிலாப்பூர் தொகுதியில ஏடிஎம்கே கேண்டிடேட் நிப்பாட்டிட்டா டிடிவி தினகரன் ஆதரவாளர் இறங்கி வேலை செய்வாங்களா? எப்படி செய்வாங்க? எந்த அளவுக்கு நீ துரோகம் பண்ணிருக்க, நேத்து வந்து எங்க ஆளு எந்த அளவுக்கு அடிச்சிருக்க, நீ வந்து இது பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. தொண்டர்களை விட்டுருக்க, இவங்க நேர்ல பாத்துனாங்களா? இல்ல மேபி பாத்துக்கிட்டா தலைவர்கள் மேல்மட்டம் இணைஞ்சிட்டா கீழ்மட்டத்துல இணைய மாட்டாங்க. ஒருவேளை டிடிவி தினகரன் கொடுப்போம்னு வச்சுப்போம், மயிலாப்பூர் தொகுதி டிடிவி தினகரன் கொடுத்துட்டா இபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்கள் வேலை செய்வாங்களா? என் தலைவரை துரோகி இல்ல, எப்படி எந்த அளவுக்கு வச்சு நீங்க சொல்றீங்களா? இந்த பக்கம் டிடிவி தினகரன் இருக்காரு, அன்புமணி இருக்காரு, எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்றீங்களா? இது புரோஜனம் இல்ல. நீங்க மேல்மட்ட மட்டத்துலதான் இணைவீங்க. அடிமட்ட தொண்டன் ஐயா, அடிமட்ட தொண்டன் எந்த இடத்துல சொன்னா அன்புமணி நினைஞ்சிருக்காருல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல ராமதாஸ் ஏடிஎம்கேல என்ன வாய்ப்பு இருக்குல்ல, நாளைக்கு ஒரே தொகுதியில 2 பேர் போட்டிடுவாங்களா? அப்ப யார் தொண்டர் வேலை செய்வாங்க? அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க இது நீங்க பாமக இருந்துட்டாலும் அதிமுக இருந்துட்டாலும் யாரா இருந்துட்டாலும் நீங்க மேல்மட்டத்துல இணைஞ்சிக்கலாம். அடிமட்டத்துல பூத்துல உட்கார்றான் பாத்தியா, அவன் வந்து போய் ரோடா சந்தா போயிட்டு பேம்ப்ளெட்டை கொடுத்துட்டு வாக்கு சேகரிக்கிறான் பாத்தியா, அவன் நினைக்கணும் நம்ம ஒண்ணு சேரணும்ட்டு. நீ ஏடிஎம்கே காரனா இருப்ப, நான் வந்து ஒண்ணு சேர்ந்தா வச்சியா அதுல உங்களுக்கு போட்டி இருக்குல்ல, நீ இல்ல அந்த போட்டி பொறாமன்றது வேற, ஒண்ணு சேரணும்ல. இப்போ நானும் இவனும் ஒரே தெருவுல இருக்கிறோம்னு வச்சுக்கலாம், இவன் ஏடிஎம்கே, நான் டிடிவி தினகரன் வச்சுக்கோ. இதுக்கு முன்னாடி திட்டிப்போம், பேசி பதிவு பண்ணுவோம். ஆனா மேல சேர்ந்துடா நம்ம சேர்றதுக்கு எனக்கு மனசு வரணுமே. கண்டிப்பா வராது. இவனை என் தலைவன் இணைஞ்சிட்டா, நான் எதுக்கு இவன் கிட்ட பேசணும்? ஒரு வேளை நாங்க இந்த எலெக்ஷன் இணைஞ்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டா யாரு தொண்டர்களே இணைய முடியாது. நம்ம தலைவர் அந்த ஈகோ பிரச்சனை இருக்குல்ல, நான் தெளிவா பதில் சொல்லிடுறேன். இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குல்ல திமுக கூட்டணி, அந்த கூட்டணியிலே கம்யூனிஸ்ட் கட்சி நிக்கிறதோ விசிகா நிக்கிறதுலயோ திமுக தொண்டன் போய் வேலை செய்ய மாட்டான். ஆமா, முழுக்க அவங்கதான் கம்யூனிஸ்ட்களும் விசிகாவும் தான் போய் வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. ஆமா, எல்லா கட்சியிலும் இருக்காங்க, கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறவங்க. அதாவது சந்தா தெருவா போயிட்டு பிரச்சாரத்துக்கு போறான் பாருங்க, அந்த தொண்டை நினைக்கணும் எப்பா இந்த கூட்டணி ஜெயிக்கணும்னு. ஒருவேளை அப்படி ஜெயிச்சோன்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் நினைச்சாலும் ஏடிஎம்கே காரன் நினைக்க மாட்டான். சரி, அப்படி ஏன்னா டிடிவி தினகரன் வந்துடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அதுல அந்த தொகுதியில இப்ப டிடி நிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஏடிஎம்கே ஓட்டு போட மாட்டாங்களா? மாட்டாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட் யாரு தெரியுமா? திமுக கிடையாது, விஜய் கிடையாது, நாம் தமிழர் கிடையாது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பனாலும் மக்கள் யாருக்கு ஓட்டு போட போறாங்களோ அவங்கதான் போட போறாங்க. இன்னைக்கு முடிச்சிருவோம், நாளைக்கு இதே நிகழ்ச்சியில வேற டாபிக்கோட வந்து பேசுவோம்.